ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாத்ரி விலாக்ஸ் 2025. இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சென்னை வேளச்சேரியில் 1000 வருஷம் பழமையான ஒரு சோழர் காலத்து சிவன் கோயில் இருக்குங்க. அதுதான் நம்ம தண்டீஸ்வரர் சிவன் கோயில். இந்த கோவிலில் சிவன் தண்டீஸ்வரராகவும் அம்மன் கருணாம்பிகையாகவும் இருந்து பக்தர்களுக்கு காட்சி தராங்க. என்றும் 16ஆய் வாழ்வாய் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட இருந்து அருள் பெற்ற மார்கண்டேயரோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கதையில் சொல்லப்பட்ட மாதிரியே மார்கண்டேயரை காப்பாத்துறதுக்காக திருக்கடையூர்ல சிவபெருமான் யமனை எட்டி உதச்சப்போ யமனோட ஆயுதமான தண்டத்தையும் சக்தியையும் அவர் இழந்துடுறாரு. இழந்த தன்னோட சக்தியெல்லாம் திரும்பி பெறதுக்காக இந்த கோயிலுக்கு வந்து யம தர்மராஜா ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி இங்க இருக்க சுயம்புலிங்கத்தை வழிபாடு செஞ்சு தன்னோட தண்டத்தையும் சக்தியையும் திரும்பி பெறாரு. யமனுக்கு இந்த சக்தியெல்லாம் திரும்பி கொடுத்ததுனால இங்க இருக்க சிவனுக்கு தண்டீஸ்வரர் அப்படின்ற பேரு வந்திருக்கு. இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரியில் சோமகாசுரன் அப்படின்ற அசுரன் 4 வேதங்களையும் திருடி கடலுக்கு அடியில் மறைச்சி வச்சதாகவும் விஷ்ணு அந்த வேதங்களை மீட்ட பின் அசுரன் தொட்டதால் ஏற்பட்ட தோஷம் நீங்க வேதங்கள் அனைத்தும் இங்கு வந்து சிவபெருமான வழிபட்டதாகவும் இதனால் இந்த இடம் வேதஸ்ரணி, அதாவது வேதங்கள் கூடிய இடம் அப்படின்னு அழைக்கப்பட்டு காலப்போக்கில் வேளச்சேரி அப்படின்னு ஆனதாகவும் ஒரு செய்தி இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த 2 ஸ்டோரியுமே கோவிலோட சுவற்றில் ஒரு பெயிண்டிங்காகவே வந்துட்டு கொடுத்து கீழே அந்த ஸ்டோரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. இந்த கோவிலோட ஃபுல் வீடியோவையும் நான் இன்னொரு நாள் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கோவில் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.